நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். பத்மபூஷன் பத்ம விருதுகள் நேற்று அறிவிச்சிருந்தாங்க. அறிவிச்சதுல 105 பேருக்கு மேல அறிவிச்சிருந்தாங்க. அதுல 71 பேருக்கு நேற்று பிரதமர் மோடி அவர் தலைமையில ஜனாதிபதி கையால் வழங்கப்பட்டது. குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழக சார்ந்தவர்கள் 7 பேர் வாங்கியிருக்காங்க. முன்னாள் சென்னை கமிஷனர் வீரப்பனை கொன்னு நமக்கு அது வெற்றி வாகை சூடிய விஜயகுமார் IPS அவர்கள் வாங்கியிருக்காங்க. சிவசங்கரி எழுத்தாளர் சிவசங்கரி வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா தர்மேந்திரா இருக்கார் பாத்தீங்களா, அவருடைய மனைவி சென்னையை சார்ந்த தமிழகத்தை சார்ந்த ஹேமமாலினி அவர்கள் அந்த விருதை வாங்கியிருக்காங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா பத்மபூஷண விருதை தாண்டி சில விஷயங்கள் பார்க்கணும்னா, குறிப்பிட்டு சொல்லணும்னா கோவையில் சிறுமி கொலை, அதில் இவங்களை 2 பேரை பிடிச்சிருக்காங்க. அதுக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தண்டனைகள் கடுமையாக இருக்கணும்ட்டு முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக கோவையில் 2 பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டிருக்கு. கார்த்திக் என்றவர் வீசியிருக்கார். அவர் அவரும் ஒரு மாணவியும் காலேஜில் ஒன்றா படிக்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு லவ்ல ஏதோ சம் பிரச்சனையினால பெட்ரோல் குண்டு வீசியிருக்கிறார். அவர் நண்பர்களுடன் சட்ட ஒழுங்கை மிக பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கும் சொல்லும் தமிழக வெற்றி கழக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். சட்டங்களை கடுமையாக்கிறதுக்கான விஷயங்களை பேசிட்டு தான் இருக்காரு. மேற்கொண்டு பார்க்கணும்னா தமிழகத்தினுடைய இன்னைக்கு 15 நாள் தான் ஆகப்போகுது. கரெக்டாக 15 நாட்கள் தான் ஆகப்போகுது. சட்டம் ஒழுங்கு இதை பற்றிலாம் எடப்பாடியார் ஒரு பக்கம் பேசுகிறாரு, முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் பேசுகிறாங்க. இவங்களுக்கான வேலை செய்யறதுக்கான ஒரு 6 மாத காலம் விட்டாதான் படிப்படியாக டாஸ்மார்க் விஷயத்திலிருந்தும் சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ண முடியும். மேற்கொண்டு வரும் நாட்களில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.